தூரத்தில் ஒரு அற்புதமான தெய்வீக சிரிப்பு. முருகன் கையில் இருந்த வேல் மெல்ல மெல்ல தெய்வீக சக்தியுடன் பிரகாசிக்க தொடங்கியது. அந்த ஒளி அனைத்து திசைகளையும் நிரப்பியது. சூரபத்மன் அந்த ஒளியை பார்த்ததும் கோபத்தில் எரிந்தான். இது என்ன சக்தி என்று அவன் உள்ளத்தில் கலக்கம். ஆனால் குழந்தை முருகன் ஒரு சிறு அச்சமும் இல்லாமல் அமைதியாக நின்றான். அவன் கண்களில் அச்சமில்லை, ஆன்மீக தைரியம் மட்டும். முருகன் தனது வேலை மெதுவாக உயர்த்தினான். அந்த நேரம் காலம் நின்றது போல இருந்தது. அந்த சக்தியை பார்த்து அவன் பல வடிவங்களில் மாறி மாறி தாக்க முயன்றான். ஒரு இறுதி நொடியில் முருகன் தனது வேலை அதிக சக்தியுடன் எரிந்தான். அந்த வேல் சூரபத்மனை துளைத்தது. சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டான். அவன் அகங்காரம் அந்த வேலின் முன் சிதறியது. அந்த நேரத்தில் சூரபத்மன் மயிலும் சேவலுமாக மாற்றமடைந்தான். குழந்தை முருகன் வெற்றி பெற்றான். அவன் தெய்வீக சக்தி உலகத்தை காப்பாற்றியது. தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அவர்கள் வானத்திலிருந்து மலர்கள் பொழிந்தனர். இது குழந்தை முருகனின் முதல் வெற்றி. இன்னும் பல அதிசயங்கள், இன்னும் பல வீர கதைகள் தொடரும். முருகன் உங்களுக்கு பிடிக்கும்னா ஓம் முருகானன்